தலைவருக்கும் 5 பேரை பற்றி தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. 5 பேர் படங்களை வைத்திருக்கிறார்கள், அவ்வளவுதானே தவிர 5 பேர் கொள்கைகளை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். இடைத்தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது என்பது அப்படி ஒன்றும் பிழையானதில்லை. திமுகவும் அதிமுகவும் சேரலாமா என்று பலர் அதிர்ச்சியாக கேட்கிறார்கள். எனக்கு அந்த அதிர்ச்சி எல்லாம் இல்லை. விஜயை ஆட்சி அமைக்க விடாமல் ஆட்சிக்கு வருவதற்கு முயற்சி செய்வது தவறானது. அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. அப்படி ஒரு கருத்து வந்திருக்கிறது என்று தலைவர் சொன்னார் என்றுதான் திருமாவளவன் இடதுசாரி கட்சி தலைவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு நாடும் இணையாது அல்லது என்னை போன்றவர்கள் இணையக்கூடாது என்று கருதுகிறோம். ஒன்று பாரதிய ஜனதா கட்சி, இன்னொன்று நாம் தமிழர் கட்சி. ஈழத்தை ஆதரித்து பேசுகிறார். ஆனால் ஈழ மக்கள் போராட்டத்தில் இருந்தபோது 83 2009 வரைக்கும் அவர் ஒரு துரும்பை கூட கிள்ளி போட்டதில்லை. ஏதாவது சொல்ல சொல்லுங்கள். அறத்தும் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்கு திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர் ஐயா திரு சுபவி அவர்கள் இணைந்திருக்கார். ஐயா வணக்கம். வணக்கம். 2 திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி. ஆனாலும் அவர்கள் பெரியாரை, அம்பேத்கரை எல்லாம் கொள்கை தலைவராக சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த ஆட்சி ஒரு சீக்கிரம் நகர்ந்துடணும், அந்த ஆட்சி பெருசாக நீடிக்கக்கூடாது அப்படின்ற எண்ணமோ அந்த மாதிரியான சிந்தனையோ நமக்கு இருக்கா? அப்படி எந்த சிந்தனையும் எங்களுக்கு இல்லை என்று திமுகவின் தலைவர் அவர்களே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். எப்போதும் ஒரு ஆட்சிக்கு குறுக்கே நின்று அதை கலைப்பது என்பது அதற்கான ஒரு அனுதாபத்தை தான் கூட்டுமே தவிர குறைக்காது. ஆனால் அவர் எங்க ஆதரவில் நடக்குது, ஒரு 3 மாதத்துக்கு மேலே அது உண்மைதானே. திமுகவின் ஆதரவில் தான் நடக்கிறது என்பதை விஜய் கூட மறுக்க முடியாது இல்லையா? விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவை, வாக்குகளை மக்கள் அளித்தார்கள். ஆனால் ஒரு தனிப்பெரும்பான்மை கட்சி என்கிற நிலையில்தான் அது இருக்கிறதே தவிர ஒரு ஆளுங்கட்சியாக வருகிற அளவுக்கான வாக்குகளை அது பெறவில்லை என்பதும் உண்மை. அப்படி இருக்கிற போது இன்றைக்கு இந்த ஆட்சி வந்திருக்கிறது என்றால் அது திமுகவின் கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்ற கட்சிகளின் ஆதரவால் வந்திருக்கிறது. அதில் காங்கிரஸ் சொல்லாமல் போனது, மற்ற கட்சிகள் சொல்லிவிட்டு போயின. எப்படி இருந்தாலும் திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளால் தான் இன்றைக்கு இந்த ஆட்சி நிலைத்திருக்கிறது. இதையும் 3 மாதங்கள் நிலைக்குமா என்று தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதையும் நாம் இணைத்து பார்க்க வேண்டியதில்லை. காரணம், அவரே சொல்கிறார், எங்களால் அல்ல, அவர்களினுடைய போக்கினால் அந்த ஆட்சி தடுமாறி விடுமோ என்று தான் நான் சொல்லுகிறேனே தவிர நாங்கள் கலைத்து விடுவோம் என்று சொல்லவில்லை என்கிறார். எனவே ஆதரவு கொடுத்து விட்டு பிறகு கலைப்பதற்கு ஆதரவு கொடுக்காமலேயே இருக்கலாம். அடிப்படையாக ஒரு நோக்கம், இன்றைக்கு திமுகவின் கூட்டணியில் வெற்றி பெற்ற கட்சிகள் ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் என்ன ஆகும்? ஆளுநர் ஆட்சி வரும். ஆளுநர் ஆட்சி என்பது பிஜேபியின் ஆட்சி தான். அதை தடுக்க வேண்டும். மக்களினுடைய தீர்ப்பை மதிக்க வேண்டும். சரியாகவோ தவறாகவோ 108 இடங்களில் மக்கள் ஆதரவு அளித்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஆட்சிக்கு வருவதுதான் சரி என்பதால் அந்த ஆதரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கண்டிப்பாக தொடரும் என்று தான் நான் கருதுகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தாவேகா அப்படின்றது ஒரு அதிமுக மாறிட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு கூட திரு சி விஜயபாஸ்கர் அவர்களே டிசைன் பண்ணியிருக்காரு. இன்னும் நான் அங்கே தான் போகிறேன்னு சொல்லலை. இருந்தாலும் இது எப்படி உருமாறிட்டு இருக்குது? அது இன்னொரு அதிமுகவாக வந்து கொண்டிருக்கிறது என்றும் எனக்கு தோன்றவில்லை. அதிமுகவே என்னவாக இருக்கிறது என்பது எடப்பாடி உட்பட யாருக்கும் தெரியவில்லை. நீங்கள் 2 திராவிட கட்சிகள் என்று சொன்னது கூட, அதிமுகவை எப்போதும் நான் திராவிட கட்சி என்று ஏற்பதில்லை. இருந்தாலும் அவர்கள் கட்சியின் பெயரில் திராவிடம் இருக்கிறது, கொடியில் அறிஞர் அண்ணா அவர்களின் படம் இருக்கிறது என்பதுதான். அதே போல விஜய் அவர்களும் கொள்கை தலைவர்கள் என்று 5 பேரை காட்டுகிறார். 5 பேரும் ஒரே பாதையை சொன்னவர்கள் இல்லை. நீங்கள் காமராஜரை பெருந்தலைவர் என்று நாம் மதிக்கிறோம். காமராஜரும் அண்ணாவும் நேர் துருவங்களாக நின்றவர்கள். அஞ்சலை அம்மாளை, காமராஜரை, வேலு நாச்சியாரை அவர் தேடி தேடி சேர்த்திருப்பது எதன் பின்னணியில் என்பதையும் நம்மால் உணர முடிகிறது. எனவே அவர் கொள்கை தலைவர் என்று சொல்லுவது, இந்த 5 பேரை பற்றியும் உங்களுக்கு தெரியுமா என்று அந்த கட்சி தொண்டர்களிடம் கேட்டால் எங்கள் தலைவர் சொல்லுகிறார், தெரியும் என்கிறார்கள். நான் அவருக்குரிய மதிப்பை குறைக்காமல் சொல்லுகிறேன், தலைவருக்கும் 5 பேரை பற்றி தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. 5 பேர் படங்களை வைத்திருக்கிறார்கள், அவ்வளவுதானே தவிர 5 பேர் கொள்கைகளை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு மாற்றம், ஒரு 3 கட்சிகள் திமுகவுக்கு கடந்த காலத்தில் எதிர்நிலையில் இருந்தது.
அதில் முதல்ல வந்து அதிமுக ஒரு நெருங்கி வருவதாக 2 பேரும் சேர்ந்து கூட ஆட்சி அமைப்பதாக இருந்ததாக செய்தி வந்தது. அதுக்கு பின்னால் அது வந்து ஒரு டைலூட் ஆணுச்சு. ஆனால் இப்போ வந்து இடைத்தேர்தல் சந்திக்கிற பொழுது நீங்கள் கூட ஒரு காணொலியில் சொல்லியிருந்தீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு புது வேட்பாளர் கொடுக்கலாங்க. அது சரியா? அது 2 செய்திகள் இருக்கின்றன. ஒரு 108 இடங்களில் ஒரு கட்சி வெற்றி பெற்றிருக்கிற போது பிற கட்சிகள் சேர்ந்து அதை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்து ஆட்சியை கைப்பற்றுவது சரியானதாக இருக்காது. என் கருத்தை நான் அழுத்தமாக சொல்லியிருக்கிறேன். ஆனால் இடைத்தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது என்பது அப்படி ஒன்றும் பிழையானதில்லை. திமுகவும் அதிமுகவும் சேரலாமா என்று பலர் அதிர்ச்சியாக கேட்கிறார்கள். எனக்கு அந்த அதிர்ச்சி எல்லாம் இல்லை. காரணம், 64 பிரிந்த கம்யூனிஸ்ட் கட்சி மறுபடியும் பல கூட்டணிகளில் ஒன்று சேரவில்லையா என்ன? இரண்டும் ஒரே கட்சியாக ஆகவில்லை. ஒரே கட்சி, ஒரே தலைமை, ஒரே கொடி என்று நான் கூறவில்லை. ஆனால் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது, 67 தேர்தலில் அறிஞர் அண்ணா அவர்களோடு ராஜாஜியும் இருந்தார், கம்யூனிஸ்டுகளும் இருந்தார்கள், காகிதமில்லத்தவர்களும் இருந்தார். விபி சிங் ஆட்சிக்கு இடதுசாரிகளும் ஆதரவு கொடுத்தார்கள், பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சியும் ஆதரவு கொடுத்தது. எனவே 2 கட்சிகள் பொது வேட்பாளரை நிறுத்துவது அப்படி ஒன்றும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பாதகமான செயல் இல்லை. சிண்டிகேட் என்று காங்கிரஸ் 2ஆக பிரியவில்லையா? இப்போது இண்டிகேட்டும் இல்லை, சிண்டிகேட்டும் இல்லை, காங்கிரஸ் தான் இருக்கிறது. அது ஒரே கட்சியாக இணைகிறது. நான் அப்படி சொல்லவே இல்லை. 2 பேரும் சேர்ந்து விஜயை ஆட்சி அமைக்க விடாமல் ஆட்சிக்கு வருவதற்கு முயற்சி செய்வது தவறானது. அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. அப்படி ஒரு கருத்து வந்திருக்கிறது என்று தலைவர் சொன்னார் என்றுதான் திருமாவளவன், இடதுசாரி கட்சி தலைவர்கள் சொல்லுகிறார்கள். அது சரியானதில்லை. ஆனால் இடைத்தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது ஒன்றும் பிழை இல்லை என்று என்னை போன்றவர்கள் கருதுகிறோம். திராவிட இயக்க கொள்கைகளில் மிக கடுமையாக ஏற்றவர் திரு சீமான் அவர்கள். அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு மாமன் சீர் கொண்டு போனதை நீங்களே மேடையில் கடுமையாக அதுக்கான எதிர்ப்பை பதிவு செஞ்சீங்க. ஆனால் அவரும் வந்து அது நெருங்கி கூட்டணி அந்த மாதிரி இல்லாமல், ஆனால் திமுகவினுடைய எதிர்நாள் காங்கிரஸை விமர்சனம் செய்வது, அவர் வந்து பத்திரிகையில் சொல்கிறாங்க திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் ஒரு உடன்பாடு ஏற்பட்டதுன்னு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த கட்சிகளும் தொகுதி உடன்பாடுகளுக்கு வரலாம். ஆனால் திமுகவை பொறுத்தளவு 2 கட்சிகளோடு ஒரு நாடும் இணையாது அல்லது என்னை போன்றவர்கள் இணையக்கூடாது என்று கருதுகிறோம். ஒன்று பாரதிய ஜனதா கட்சி, இன்னொன்று நாம் தமிழர் கட்சி. காரணம், கொள்கை அடிப்படையில் வேறுபட்டு நிற்கிறார்கள் முற்றிலுமாக. விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் திராவிட இயக்கமும் பெரும்பாலும் ஒரே கொள்கை அடிப்படையை கொண்டவை. சமத்துவம் என்பது எங்கே வேறுபடுகிறோம் என்றால், எதற்கு முன்னுரிமை என்பதுதான். வர்க்க அடிப்படையில் முன்னுரிமை கொடுப்பதா அல்லது சாதி அடிப்படையில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை தருவதா, பெண்களுக்கான முன்னுரிமை தருவதா என்கிற அடிப்படை தானே தவிர திமுக கழகம் வர்க்க அடிப்படை கூடாது என்று சொல்லவில்லை. விடுதலை சிறுத்தைகள் திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை மறுக்கவில்லை, வெறும் முன்னுரிமை மட்டும். அது ஒரு விதத்தில் சரியானதும் கூட. நான் ஒரு கூட்டத்தில் கூட சொல்லியிருக்கிறேன், ஒரு நீள நாற்காலி இருக்கிறது என்றால் அதை 4 மூலையிலிருந்து 4 பேர் தூக்குகிற போது எளிது, 4 பேரும் ஒரே இடத்திலிருந்து தூக்குவது கடினமானது. எனவே 4 கொள்கைகள் இந்த சமூகத்தை மேலேற்றுவது என்கிற அடிப்படையில் சரியானது. ஆனால் பிஜேபி நேர் எதிரான கொள்கை உடையது. அது பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை கற்பிக்கிற சாதியின் வழிவந்த இந்து மதத்தை முழுமையாக ஏற்கிற கட்சி. சீமான் நமக்கு நேர் எதிரான கொள்கை உடையவரா என்று கேட்டால், அவரிடத்தில் இதுவரையில் நான் எந்த கொள்கையையும் எவ்வளவு முயற்சி செய்தும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. கொள்கை இல்லை அப்படின்றீங்க? அதாவது தமிழ் தேசியம் என்றவர் சொல்லுகிறார், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார், நீங்கள் அதிபர் முறை வேண்டும் என்கிறார். நீங்கள் அவருடைய தேர்தல் அறிக்கையை எடுத்து படித்து பார்த்தால், இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம், பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி என்பது அல்ல, பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி, அதிபர் முறை வேண்டும் என்றவர் எழுதுகிறார். அதிபர் முறை எந்த நாட்டுக்கு உதவும்? இந்தியா என்பது பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட நாடு. இவர் பேசுகிற தமிழ் தேசியத்திற்கே நேர் எதிரானது. ஈழத்தை ஆதரித்து பேசுகிறார். ஆனால் ஈழ மக்கள் போராட்டத்தில் இருந்தபோது 83 2009 வரைக்கும் அவர் ஒரு துரும்பை கூட கிள்ளி போட்டதில்லை. ஏதாவது சொல்ல சொல்லுங்கள். 83 யானை இரவு போராட்டத்திலே, அதற்கு முன்னால் அதற்கு பின்னால் எப்போதாவது ஈழ மக்களின் போராட்டத்தில் நான் ஆதரவாக நின்றிருக்கிறேன். எப்போது அவர் வருகிறார்?
அங்கே முழுக்க ஒரு பின்னடைவு ஏற்பட்டு 2009 முள்ளிவாய்க்கால் முற்றத்திற்கு பிறகுதான், சுருக்கமாக சொன்னால் ஆபத்தில்லை என்கிற போது கோபத்துக்கு பஞ்சமில்லை. எல்லாம் முடிந்த பிறகு அவர் வருகிறார். யாரை ஆதரிக்கிறார்? வந்ததும் வராததுமாக ஜெயலலிதா யாரை ஆதரிக்கிறார்? ஜெயலலிதா யார்? பிரபாகரனை இங்கே அழைத்து வந்து தூக்கில் போட வேண்டும் என்று தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றியவர். அப்படி நிறைவேற்றுகிற போது அண்ணன் காளிமுத்து அவர்கள் தான் சபாநாயகராக இருந்தார். அவர்களை ஆதரிக்கிறார். அதற்கு பின்னால் முழுமையாக நான் ஒருவன் தான் ஈழத்துக்கான வாரிசு, பிரபாகரன் என்னைத்தான் நியமித்து விட்டு போயிருக்கிறார் என்பதை போல சொல்லுகிறார். எனவே கொள்கை இல்லை என்பதை விட மிக பொய்யான கொள்கைகளை முன்வைக்கிறார். உண்மைக்கு மாறானவைகளை தொடர்ந்து பேசுகிறார். அவருடைய குறி எதிர்ப்பே திமுகவாக இருக்கிறது. எனவே எக்காரணம் கொண்டும் திமுக பாஜகவோடும் நாம் தமிழரோடும் இணையக்கூடாது. மிக்க நன்றி சார் உங்கள் கருத்து பதிவுக்கு. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் சார். நன்றி. வணக்கம். நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆரம்பத்துடன். நன்றி, வணக்கம்.